மச்சான் என்னடா காலேஜ் போகாம வயக்கார சுத்திட்டு இருக்க? அதான் இங்க வயலை சுத்தி வந்துட்டு இருக்கேன். நான் வயல்ல நடந்துலாம் போயிட்டு இருக்கேன். டேய் மச்சான் சிரிப்பு வீட்டுல போய் சிரிச்சிட்டு. ஏன் மச்சான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. மச்சான் என்னடா காலேஜ் போறியா இல்லடா? வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி வந்துட்டு வயல்ல சாப்பிடுத. காலேஜ் ஒழுங்கா போறியா இல்லையாடா? இருடா நானே சொல்லுதேன் உட்காரு. டேய் மச்சான் என்னடா வரும்? முதல்ல புல்லு பிடுங்க நீ பாட்டி. இந்த விவரத்தை முதல்ல சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான் வயக்காடு பக்கம் வருவேன். டேய் மச்சான் வந்துலேருந்து நான் தான்டா பேசுறேன், நீ ஏன்டா பேசவே மாட்டேங்க? மாடு கூட நந்தா நவுண்டு போதுடா. அது நெல்லுக்குள்ளே போயிட்டா நான் என்னடா செய்வேன்? டேய் மச்சான் சொல்றியா இல்லைடா? அந்த மாடு கூட நவுண்டு போகுதா? இப்போ கால்காரன் பார்த்தாம என்னை கட்டி வச்சு உரிச்சிருவான்டா. டேய் மச்சான் என்னடா ஆச்சு? வரைக்கும் செடியை போய் வெடிச்சுக்கிட்டு இருக்கா, என்னடா பிரச்சனை சொல்றா. இல்லடா மச்சான், நான் ஒரு விஷயம் நினைச்சிருக்கேன். அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையன்ற கண்டு தாண்டா எரிக்கலை பூச்செடியை வெடிச்சுட்டு இருக்கேன். டேய் மச்சான், நீ தான் 10th பாஸ் ஆகிட்டல, அப்புறம் என்னடா பிரச்சனை? இல்லை மச்சான், நான் இப்போ கொஞ்ச நாளாக ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையன்ற கண்டி தாண்டா இந்த எரிக்கலை பூச்செடியை வெடிச்சிட்டு இருக்கேன். டேய் உன்னையெல்லாம் என்ன செய்ய? உங்கள் அம்மா வயக்காட்டுலேயும் மேட்லேயும் கடந்து ஏதோ கஷ்டப்படுதாங்க. உனக்காண்டி தான் செயினு கம்மலு மோரதான் எல்லாம் விற்று உடனே நல்லா படிக்க வைக்கலாம் பார்த்தனா. நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் மச்சா, நீ தான்டா ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னடா உனக்கு ஆச்சு? உங்கள் அம்மா அப்பாவும் நீ நல்லா நிலைமைக்கு வருவன்ட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கா? மச்சா, உங்கள் அம்மா அப்பன்னு நினச்சி பாருடா, எவ்வளோ கஷ்டப்படுதாங்க. நீ ஸ்கூல்லே ஃபஸ்ட்டாங்க எடுத்துன்ட்டு உங்கள் அம்மா பக்கத்து வீட்டிலலாம் சொன்னாங்க, திரும்ப நீ பெருமைப்படுத்தினாங்க. நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? டே மச்சா, வாண்டதான்டா பேசிகிட்டு இருக்க. என்னடா முட்டா போய் நினச்சிக்கிட்டு இருக்கியாடா? நல்லா படித்து டிகிரி எடுக்க வழியே பாருடா. நீ ஃப்ளைட்டில் உங்கள் அம்மா ஃப்ளைட்டில் கொடுக்கும்போது ஆசைப்படுறா. எப்போ கையில் போய் பணத்தை கொடு மச்சான். அவங்க அம்மாவுக்கு அப்படியே சந்தோஷம் வரும் பாரு. உலகத்திலே சேர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் மச்சான். உங்கள் அம்மா அப்பா நினச்சி பாருடா மச்சான். எனக்கு அட்வைஸ் பண்ணி என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டாடா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்டா. தேங்க்யூடா. தேங்க்ஸ்டா மச்சான், வாழ்க்கையில் சேர்க்காத பாருடா. சரிடா மச்சான், நானும் போயிட்டு வரேன். பாய். 1 2 3 4 5 6. என்னடா மச்சா? ஏய் மச்சா, இப்போதான்டா சொன்னேன், அதுக்குள்ளே என்னடா தேங்காய் போய் எண்ணிக்கிட்டு இருக்கா? இப்போதான்டா மூச்சை கொடுத்து கத்தி சொன்னேன் உன்கிட்ட. இங்கே தேங்காய் காணாமல் போயிட்டு இருக்கு மச்சா. அதான் இன்னைக்கு எண்ணி வச்சிருக்கேன், எத்தனை தேங்காய் இருக்கு நாளைக்கு பார்க்குறேன். நாளைக்கு எப்படி பார்த்தாலும் தேங்காய் குறையுது. நாளைக்கு பாரு கேமரா மாட்டி வைக்கிறானா இல்லையா? மச்சான், இவன் எமோஷனலாக பேசி பத்தானே இவன் என்னடா நம்ம பொழப்ப மண்ணலி போட்டுருவான் போலக்கா மச்சான். இது வரை கேமரா வைக்க போகிறாங்காண்டா. இவன் எப்படியாச்சும் பற்றி விட்டுறேன் மச்சான். நான் பக்கத்து வீட்டில் 2000 கடை வாங்கியிருக்கேன். ஐயா கலந்து போனாலும் ஏன் போல போடுறீங்கன்னா என் போட மண்ணலி போட்டுவான் போலக்கா. முதலுக்கு மோசம் தரும் போலக்கா முட்டா பிள்ளை. நானே அவன் கேமராக்கு போன வயிற்ற கழுக்கிட்டு. இந்த மரத்தை நீ தான் நட்ச கணக்காக எமோஷனலாக பேச அடிக்கதாலும் அடிச்சுக்கூடாத. மரத்தோட ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். என்ன எமோஷனலா? மரத்தில் தேங்காய் கலன்னு உனக்கு பாதி பங்கு இருக்குது தெரியுமா? நான் மட்டும் நீன்னு மாட்டுவாடி. மச்சான், 2 பேரும் கூடி பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய் மச்சான், நீ உனக்கு ஊருக்கு அனுப்புறது நல்லா பேசிட்டு இருக்கண்டா. சரி மச்சான், நான் ஊருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் அப்படியே கிளம்புறேன். போகும்போது இந்த தென்னை மரத்துக்கிட்ட கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? எனக்கு டெய்லி தேங்காய் காணாம போயிட்டு இருக்கு. சரி மச்சான், நான் போயிட்டு வரேன். மச்சான் பார் ஆப்பு, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். மூச்சு கொடுத்து பேசணும் வேஸ்டா போயிடுச்சு. மாட்டிக்கிட்ட பம்பர கட்ட மண்டையா. அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க. போ, நான் கிணத்து கரவுல புலத்தறேங்க.